இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்ல 6வது ப்ராஜெக்டா ஒரு ஜாவா குயிஸ் கேம். சரியா? கேள்விய யூசர்ட்ட கேட்டு அவர் கொடுக்கிற கேள்வியை நாங்க ஏற்கனவே ஆன்சர் ஒன்று கொடுத்துடும். சரியா? அது கரெக்டா இல்லையான்னு பார்த்து அதுக்கு நாங்க ஸ்கோர் பண்றது. சரியா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு சரியா? இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. என்ன கேக்குதா? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ்னு கேக்குறாங்க. அப்ப நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். சரியா? சும்மா டெமோ மாதிரி பாரிஸ். சரியா? பாரிஸ் கொடுக்க என்ன வருது? கரெக்ட். கரெக்ட்னு வருது. சரியா? ஆன்சர் கரெக்ட். சரியா? ரெண்டாவது கேள்வி விச் பிளானட் இஸ் நோன் அஸ் த ரெட் பிளானட். எது ரெட் பிளானட் கேக்குது. சரியா? நான் சும்மா 3 கொடுக்குறேன். கொடுத்தா என்ன வருது? இன்கரெக்ட். அந்த ஆன்சர் என்ன? இன்கரெக்ட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் மார்ஸ். மார்ஸ் தான் என்னது? ரெட் பிளானட். சரியா? தேர்ட் கொஸ்டின் என்னது? வாட் இஸ் 7 + 3 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தானா கரெக்ட். சரியா? கரெக்ட்னு வந்த பிறகு என்ன செய்யுது? அது ஆட்டோமேட்டிக்கா குயிஸ் கம்ப்ளீட். குயிஸ் 3 குயிஸ் தான் இருக்கு. 3 குயிஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு யுவர் ஃபைனல் ஸ்கோர் இஸ் 2 out of 3. 3க்கு 2 நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். சரியா? இதை நாங்க சேர்ப்புறோம் கோட்ல பார்க்க போறோம். ஓகேயா? சரியா? முதல்ல என்ன செய்யறேன்னா குயிஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி ஒரு அரேஸ் நான் டிக்ளேர் பண்ண போறேன். சரியா? ஸ்ட்ரிங் அரே என்ன செய்யறேன்னா டிக்ளேர் பண்ண போறேன். கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு அரே நான் என்ன செய்யறேன் டிக்ளேர் பண்றேன். சரியா? டிக்ளேர் பண்ணிட்டு அதுல நான் என்ன செய்ய போறேன்? கேள்வி எல்லாம் டைப் பண்ண போறேன். சரியா? முதலாவது கொஸ்டின் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ். சரியா? ரெண்டாவது கொஸ்டின் which planet is known as the red planet. சரியா? third question சரியா? what is 7 + 3. இதெல்லாம் மூணுமே என்னது? 3 கொஸ்டின் நான் கேட்டுக்கு. சரியா? ஓகே. இப்போ நான் அடுத்து செய்ய போறேன். அந்த 3 கொஸ்டினுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஆன்சர் கொடுக்க போறேன். சரியா? 3 கொஸ்டினுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஆன்சர் கொடுக்க போறேன். அதுக்கு ஸ்ட்ரிங் அரேல கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி ஒரு அரேயை நான் என்ன செய்யறேன்? டிக்ளேர் பண்றேன். சரியா? பண்ணிட்டு அதுல நான் செய்யறேன் ஆன்சர்ஸை நான் கொடுக்க போறேன். சரியா? ஒரு டைப் பண்ணி வச்சுட்டேன். அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். சரியா? முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரப்போது? பாரிஸ். ரெண்டாவது மார்ஸ். மூணாவதுக்கு 10 வருது. சரியா? நான் ஆன்சரையும் கொடுத்துட்டேன். சரியா? இப்ப நான் ஏன் ஆன்சர் நான் கொடுக்குறேன்டா இந்த ஆன்சரையும் யூசர் கொடுக்குற ஆன்சரையும் நான் கம்பேர் பண்ணி அது என்னது கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்து நான் செய்யறோம் ஸ்கோர் பண்ண போறோம். சரியா? அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? அடுத்தது ஸ்கோர். சரியா? அதுக்கு மேலே யூசர்ட்ட நான் இன்புட் வாங்க தானே போகணும். இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் சரியா? ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸ்கேனர் அதை வச்சுக்கொண்டு ஸ்கேனர் சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து நான் செய்ய போறேன்னா ஸ்கோர் கொடுக்கணும் தானே. 3 கேள்விக்கு எவ்வளவு நான் கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்கோர் பண்ண போறோம். சரியா? அதுக்கு ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். அதை நான் 0ன்னு ஸ்டார்ட்ல வைக்கிறேன். சரியா? அடுத்து என்ன செய்ய போறேன்னா ஃபாலோ போட போறேன்னு செய்ய போது நாங்க அந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கிற கொஸ்டினையும் நான் பிரிச்சு எடுத்து அடுத்த அறையில கரெக்ட் ஆன்சர்ல இருக்கிற அறையில ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சரை நான் பிரிச்சு எடுத்து கரெக்டா இன்கரெக்டானு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். சரியா? i equal to 0 0 இண்டெக்ஸ்ல இருந்து i greater than question dot length. சரியா? ஏன் அப்படி கொடுக்குறோம்னா question dot length சொன்னா என்னது? இந்த question சொல்ற அறையிட லென்த் என்னது? 3 தானே. இந்த 3 வரைக்கும் ரன் ஆக போகுது. சரியா? அங்கே i ++. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா கேட்க போறேன் யூசர்ட்ட. முதலாவது கேள்வி நான் செய்ய போறேன் யூசர்ட்ட கொடுக்க போறேன். சரியா? சிஸ்டம் அவுட்புட் சரியா? என்னண்டா question i + 1. ஏன் நான் இந்த i + 1 கொடுக்குறேன்டா iன்னு சொல்றது என்ன? 0 0ல வந்து கூடனா 1. அப்ப நான் இதுல பிரிண்ட் பண்ணும்போது வரும் பாருங்க என்ன வருது? வாட் இஸ் question number 1.
1 வருது. சரி, அந்த 1 வரது தான் என்ன செய்யணும், நாங்கள் ஐன்னு போட்டா 0 தான் வரும். கொஷன் 0 தான் வரும். எங்களுக்கு என்னன்னு வரணும், கொஷன் 1 வரணும். அதுக்கு தான் ஐ பிளஸ் 1 போடுறது. சரியா, அடுத்தது சரியா, அப்ப என்ன வரப்போகுது, கொஷன் 1 என்ன வரப்போகுது, அந்த கொஷன் முதலாவது கொஷன் வரப்போகுது. சரியா, அதுல இருக்கிற முதலாவது 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற கொஷன் வரப்போகுது. சரியா, இப்படி வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்க போகுது. கொஷன் 1 வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ்னு வந்து நிற்க போகுது. சரியா, அப்ப இது யூசருக்கு நாங்க கொடுக்குற கேள்வி. சரி, அப்ப யூசர் ஒரு ஆன்சர் கொடுப்பது தானே, அதை நாங்க எதுல ஸ்டோர் பண்றது, ஸ்ட்ரிங் யூசர் ஆன்சர்னு சொல்ற ஒரு வேரியபிள் நான் என்ன செய்ய போறேன், அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். சரியா, நெக்ஸ்ட் லைன் சொல்லி என்ன செய்யறேன், நான் யூசர்கிட்ட நான் கேள்வி கேட்கறேன். சரியா, முதல் கேள்வி என்ன, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆன்சர், அவர் ஒரு ஆன்சர் கொடுப்பேரு தானே, அதை நான் என்ன செய்யறேன், நான் யூசர் ஆன்சர்னு சொல்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது ஸ்ட்ரிங் ஆன்சர் தான் கொடுக்க போறேன். சரியா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப யூசர் கொடுக்குற ஆன்சரையும் நான் முதலே இந்த கரெக்ட் ஆன்சர் அறையில நான் கொடுத்துருக்கல ஆன்சர், அதே நான் என்ன செய்ய போறேன்னா கம்பேர் பண்ணி பார்க்க போறேன் இஃப் கண்டிஷன் போட்டு. சரியா, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டா இல்லை இன்கரெக்டானு எங்களுக்கு தெரியும். சரி, அப்ப நான் என்ன செய்யறேன், யூசர் ஆன்சர் டாட் ஈக்குவல் இக்னோர் கேஸ். சரியா, அதான் கீவேர்ட். சரியா, உள்ள என்ன செய்ய போறேன், கரெக்ட் ஆன்சர் ஆண்டு செக் பண்ணி பார்க்க போறேன். சரியா, ஓகே தானே, சரி, கரெக்ட் ஆன்சர் ஐ. சரியா, ஐ இண்டெக்ஸ்ல இருக்கு, அதானே கரெக்ட் ஆன்சர். 0 இண்டெக்ஸ்ல தான் பாரிஸ் இருக்கு, அதையும் என்ன செய்ய போறேன், யூசர் கொடுத்த இன்புட்டை நான் செய்ய போறேன் கரெக்ட் ஆண்டு செக் பண்ணி பார்க்க போறேன். சரியா, செக் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டா என்ன கொடுக்கணும். சரியா, கரெக்டா இருந்தா அது ரெண்டு கொடுக்கணும், கரெக்ட்னு கொடுக்கும். சரியா, இந்த ஆன்சர் கரெக்டா இருந்தா கரெக்ட்னு நம்மள டைப் பண்ணும். சரியா, கரெக்ட் கொடுத்து, சரியா கரெக்ட்னு கொடுத்துட்டு, சரியா, அடுத்து என்ன செய்ய போறோம், கரெக்டா இருந்தா நாங்க என்ன செய்யணும், ஸ்கோர் 0ல இருக்கு, நாங்க என்ன செய்யணும், அதை இன்கிரிமெண்ட் பண்ணணும். சரியா, பண்ணியாச்சு. இப்ப ஸ்கோர் என்ன, அவர் கொடுத்த ஆன்சர் அந்த பாரிஸ் ஆன்சர் கொடுத்துருந்தா கரெக்டா வந்துடும். அப்புறம் சரி, ஸ்கோர் 1ஆல கூறப்படும். சரியா, அப்படி இல்லாட்டி நாங்க என்ன கொடுக்கணும், அவுட் ஆன்சர் என்ன வரப்போகுது, சிஸ்டம் டாட் பிரிண்டர்ல இன்கரெக்ட்னு வரப்போகுது. அந்த ஆன்சர் என்ன, இன்கரெக்ட் ஆனது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் சொல்றது, அந்த கரெக்ட் ஆன்சர் எங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. கரெக்ட் ஆன்சர் என்னது, கரெக்ட் ஆன்சர் சொல்ற ஐ இண்டெக்ஸ் சொல்றது என்னது, 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற பாரிஸ்னு வரும். சரி, யார் வேற லண்டன்ல கொடுத்துட்டாரு, அது என்னது இன்கரெக்ட் தானே. அப்ப என்னது, பாரிஸ் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இன்கரெக்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அதையும் செய்யப்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாரிஸ் பிரிண்ட் பண்ண போகுது. பாரிஸ் எங்க இருக்கு, இந்த அறை கரெக்ட் ஆன்சர் அறையில 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. நான் ஃபாலோ போடும்போது 0 இண்டெக்ஸ் என்னது ஐ தான் செய்ய ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அப்ப நான் சரி ஐ போறேன், கரெக்ட் ஆன்சர் ஐ போறேன். சரியா, கரெக்ட் ஆன்சர் என்ன ஐ என்ன செய்ய போகுது, அதுல பிரிண்ட் ஆக போகுது. சரியா, ஓகே, என்ன செய்ய போறேன், ஃபாலோப்புக்கு வெளியே வந்துட்டு அதை என்ன செய்ய போறேன்னா பிரிண்ட் பண்ண போறேன். சிஸ்டம் பிரிண்டர்ல. சரியா, இதுக்குள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்டா, குயிஸ் கம்ப்ளீட். சரியா, குயிஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஓகேயா, கம்ப்ளீட் ஆயிட்டு your final score is, சரியா, ஸ்கூல்ல என்ன வரப்போகுது, ஸ்கோர்ல தான் நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்னது ஸ்கோர்லாம் என்னண்டு. சரியா, என்னத்துக்கு, அவுட் ஆஃப் என்ன வரும், இதெல்லாம் இருக்கு. என்னது கடைசியா, அவுட் ஆஃப் question dot length கொடுக்க போறோம். சரியா, question dot length சொல்றது என்ன, எத்தனை கொஸ்டின் இருக்கு, 3 கொஸ்டின் எந்த அறையில இருக்கு, இந்த கொஸ்டின்ஸ் சொல்ற இந்த அறையில தான் இருக்குது 3. அப்ப 3 தான் இது, அதுல லென்த் நாங்க 3 லென்த்னா 3 வாரத்துக்கு என்ன செய்யறோம், question dot length கொடுப்போம். சரியா, நாங்க இதுல சில இடத்துல நாங்க இதுல 4 கேள்வி கொடுத்தா இது அங்க 3 இருந்ததுன்னா
அப்போ மாறணும். அப்போ நாங்கள் கொஸ்டின் நோட்லேருந்து கொடுத்தாவே அரையிலேருந்து மாறும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரியா? நான் நார்மலாக 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் விரும்பின கொஸ்டின் கொடுக்கலாம். அதுக்கு கரெக்ட் ஆன்சரை கொடுத்துட்டு யூசர் கொடுக்குற இன்புட்டை நாங்கள் என்ன செய்யலாம், கரெக்ட் ஆன்சரோட கம்பேர் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் கரெக்ட்னு சொல்லி ஸ்கோர் பண்ணுவோம் நாங்கள். இல்லாட்டி அது இன்கரெக்டாக இருந்தா இன்கரெக்ட்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் ஆன்சர் நாங்கள் செய்வோம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரியா? இப்படி தான் இது நார்மலாக ஜாவா ப்ரோக்ராம் வச்சுக்கொண்டு நார்மலான ஒரு குயிஸ் கேம்னு சொல்லலாம். சரியா? குயிஸ் கேம். சரியா? இப்படி தான் செய்வது குயிஸ் கேம் இருக்க போகுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே தானே எல்லாம்? சரியா? ஓகே, கடைசியா க்ளோஸ் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்கேனர் டாட் க்ளோஸ். சரியா? க்ளோஸ் பண்ண போகிறோம். சரியா? க்ளோஸ் த ஸ்கேனர் கிளாஸ் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். சரியா? க்ளோஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம், நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஓகே சரியா? எரர் காட்டுது பாருங்க. சரி, அதில் ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்போ முதலாவது கேள்வி என்ன கேட்குது, கொஸ்டின் 1 என்னது, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ் கேட்குது. நான் பரிசில் கொடுக்குறேன். சரியா? அடுத்து நான் விச் பிளானட் இஸ் நோன் அஸ் த ரெட் பிளானட், இது கேட்குது மார்ஸ். சரியா? அதுவும் கரெக்ட். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குது, வாட் இஸ் த 7+3. 7+3 எங்களுக்கு என்ன தெரியும், 10 தெரியும் கொடுக்குறேன். அப்போ என்ன கரெக்ட்னு வச்சுட்டு கடைசியாக என்ன செய்வது, டிஸ்பிளே பண்ணுறது. குயிஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 3 கொஸ்டின் தான் இருக்குது, 3மே என்னது முடிஞ்சு. அப்போ குயிஸ் கம்ப்ளீட் ஆகுது. யோர் ஃபைனல் ஸ்கோர் இஸ் 3 out of 3. 3க்கு 3 எடுத்துருக்கு. சரியா? இதான் இது நார்மலான ஒரு குயிஸ் கேம், ஜாவா ப்ரோக்ராம் வச்சுக்கொண்டு செய்கிற குயிஸ் கேம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. சரியா? இது போல வீடியோ நீங்கள் பார்த்து படிக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.